தமிழ்நாடுக்கு வந்த ஆண்டு வரி வருவாயை விட இப்பொழுது இந்த 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி வருவாய் அதிகரிக்கும். அதோடு கூட தமிழக அரசு 4,30,000 கோடி இதுவரை கடன் வாங்கியிருக்கு. மீதி இருக்கின்ற 8 மாதத்துக்குள்ள அது இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 5 லட்சம் கோடி கடன் அதிகரித்திருக்கிறது. நீங்கள் பார்த்தா நாம் சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஸ்டாலினுடைய தலைமையிலான அரசாங்கம் வருவதற்கு முன்பாக இருந்த தமிழ்நாட்டின் கடன் எவ்வளவு தெரியுமா? 4,33,000 கோடி. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் கடன் எவ்வளவு? 5 லட்சம் கோடி. இப்போ ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்ற வரி வருவாய். ஏன்னா ஆண்டாண்டுக்கு இவங்களே முதுகு சுருந்துக்கிறது எதை வச்சு? டாஸ்மாகில் போன தரம் 47,000 கோடி, இந்த தரம் 52,000 கோடி அப்படின்னு அந்த வர்ற அதிகரிப்பு வரி வருவாயும் இந்த கடன் எங்கே போனது? இது மிகப்பெரிய கேள்வி. மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபினான்ஷியல் ஆடிட் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. காரணம் என்ன? அடிச்சு எவ்வளவு. ஆகவே இன்றைய தினம் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் விரைவில் அரசு முடிவுக்கு வரும் நம்பிக்கை எனக்கு. நீங்கள் எதுவும் கேட்கணும்னா கேட்க. அதிமுக பொதுச் செயலாளர் பிபிஎஸ் தமிழரின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துக் கொள்வோம் கேள்வி பற்றி கேள்வி சொல்லியிருக்காங்க. மாநில அரசுக்கு தொழில்நுட்பம் கூட சொல்லியிருக்காங்க. நீங்கள் கீழடி ஆய்வே யார் நடத்துறது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தானே. இதுவரை கீழடியில் நடந்திருக்கின்ற ஆய்வுகள் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் நடக்கும். இப்போ இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸும் கூட சரியாக ஆவணப்படுத்தினால்தான் உலகு ஏற்றுக்கும். அதுக்கான காலம்தான். அதுக்குள்ள நீங்க இதில் எடுத்தாலும் தெரிஞ்சுக்கலாம். தாய்மொழி தமிழை வெறும் பேச்சு மொழியாக ஆக்கிய தீய சக்தி திராவிடியன் ஸ்டாக் அரசு. தமிழுக்கு துரோகம் இழைத்தவர்கள் கருணாநிதி குடும்பத்தின் ஆட்சியாளர்கள். அதனால மத்திய அரசாங்கம் எல்லா விதத்திலும் கீழடி பற்றிய உண்மைகள் ஆவணங்கள் உலக ரீதியாக அக்செப்டன்ஸ் என்ன படிச்சு செய்து கொண்டது. இது ஏற்கனவே கல்ச்சரல் மினிஸ்டர் அறிவிச்சார். ஆனால் இவங்க அதையும் இன்னமும் மத்திய அரசாங்கம் பார்த்தீங்க என்ன வேஷம் சார்? அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் அமெரிக்கா காவல்நிலையம் சொல்லி மோடிஜியால சொல்ல முடியுமா அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சவால் பண்ணிருக்காரு. அதை நீங்க எப்படி, அதுக்கு என்ன? Who is this Rahul? I not only oppose BJP, I not only oppose RSS, I oppose Indian state. சொன்ன தேச துரோகி, இந்த நாட்டின் எதிரி. நான் சொல்லல, அவர் சொன்ன வார்த்தை. I oppose Indian government ன்னு சொன்னா I can understand. I oppose central government I can understand. I oppose Indian state னா என்ன அர்த்தம்? இந்த நாட்டை எதிர்க்கிறேன்னு சொன்ன ஒரு தேச விரோதியின் பேச்சு நீங்க வந்து கேள்வியாகிட்ட கேட்கறதே ரொம்ப எனக்கு அவமானமா இருக்கு. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியோட எஸ்ஐமான படுகொலை பண்ணாங்க ஆதரவாளர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் படுகொலைகள் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு மாநில அரசு எந்த நடவடிக்கை நடவடிக்கை? போலீஸ் கஸ்டடியில் கொல்லப்பட்டது. அது தவிர இந்த 50 மாதங்களில் 6,700 கொலைகள் நடந்திருக்கு. இந்த கொலைகள் நிறுத்தப்பட வேண்டுமானால் ஒரே இது என்னவா இருக்கும்? இருக்கின்ற ஸ்டாலின் தலைமையிலான கையாளாகாத தீய அரசு எரியப்பட வேண்டும். அதை தவிர வேற வழியே இல்லை. நமக்கு
நன்றி. சார், பாஜக வந்து தாவடிக்கான வந்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து தீவிரமாக பரவிட்டு அதுக்கு என்ன சார்? அதாவது திருமணம் பண்ணி குடும்பம் நடந்ததுன்னு சொன்னால் அது யோக்கியமான விஷயம். பாரதிய ஜனதா கட்சி அரசியல் அப்படித்தான் பார்க்கிறோம். நாங்கள் யாரோடு உறவு வைத்திருந்தால் 1998 1999 திராவிட இதெல்லாம் மறைக்கம்மாவா இல்லை எங்களுக்கு நல்ல உறவு முடியாது, அரசியல் தவறான நடவடிக்கை முடியாது. பிஜேபி யாரோடு கூட்டணி என்றாலும் வெளிப்படையாக கூட்டணி வைக்க முடியும். இந்த மாதிரியான உறவுகள் பற்றி பேசுறது சொன்னால் 2026 தேர்தல் எப்படி வழிபட்டு பிரகாசமாக இருக்கும். ஏன்னா அது நீங்கள் எப்போவுமே எதிரி கேம்ப் எப்படி இருக்கு மனோநிலைன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அறிவித்த 6 மணி நேரத்திற்குள் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் பதட்டத்தோடு இந்த கூட்டணி விமர்சித்தாரா இல்லையா? இன்னைக்கே பார்க்கலாம், இவன் விதிக்கு உணர்வோட வச்சிருக்கோம். அதனால இவர்களுக்கு ஏன் பதட்டம்? இன்று எதிரி முகாமே கலகலத்து போயிருக்கிறது. அதனால்தான் நண்பர்களுக்கும் கூட சீட்டு வேணும் கேட்கிறார். விசிகா திருமாவளவன் நீங்கள் கூட சீட்டு வேணும்னு கேட்கிறார். காங்கிரஸ் கட்சி கூடவும் சீட்டு வேணும், ஆட்சியிலும் கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்கா. இதெல்லாம் ஏன்? எப்போ எதிர் முகாம் கலகலக்குதோ அங்கே டிமாண்டும் கூடும். அதுதான் நடந்தது. அதனால we are on a strong footing. Thank you.